Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. விஜயுடன் கை கோர்க்கிறாரா ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கடந்த சில நாட்களாக எழுந்து வருது. திடீர்னு ஓபிஎஸ் அவர்கள் வந்து மத்திய அரசை கண்டித்து பேசியிருப்பது நகைப்புக்குரியதாக இருக்கே தவிர ஒன்றும் எனக்கு பெரிய அதிர்ச்சிக்குரியதாக இல்லை. ரொம்ப கிளியர் கட்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக விஜயை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ்ஸை பயன்படுத்துது பிஜேபின்னு தான் நான் பார்க்குறேன். அதிமுக விஜய் அவர்கள் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக திமுக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புன்றது அது வந்து நீங்கள் கற்பனைக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாத நபர்களை எல்லாம் திமுக பேசியிருக்கு. எனக்கு அடுத்து தகவல் சொல்கிறேன். எடப்பாடி எப்படி அங்கே சிஎம் கேண்டிடேட்டாக விஜய் ஏற்றுக்குவார், அக்செப்ட் பண்ணிக்குவார் சார்? நீங்கள் அது வந்து அவர்கள் 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. எடப்பாடி காலி, எடப்பாடிக்கு மவுசே இல்லை, எடப்பாடி முடிஞ்சிட்டாரு, பிஜேபிகிட்ட போய் அவள் தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாருன்னு சொன்ன நபர்கள் எல்லாருக்கும் நான் தாண்டா இங்கே கிங்குன்ற மாதிரி எடப்பாடி நீங்கள் வளம் வராரா வளம் வரலையா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு காலம் மாறும்போது நம்ம பிஜேபி விட்டு வந்துட்டு நம்ம சேர்ந்துக்கலாம். இது 3 பேருக்குமான மெசேஜாக பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அவங்க கட்சி தொண்டர்கள். நான் உங்கள் செங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் வேன். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்குங்க வேன். பனையூர் தலைமை அலுவலகத்தில் வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் நாளை உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை வந்து வெளியிட இருக்கிறார். ஏற்கனவே இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த ஒரு வெப்சைட்லாம் இது பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. தற்போது இந்த செயலி வெளியிடும் போது இன்னும் எவ்வளோ பேர் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சார்? 2 கோடி இலக்கை வைத்து டிவிக்கே பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே 1.5 கோடி நபர்களை இணைஞ்சிருக்கிறாங்கல்ல. கூடுதலாக இது எந்த அளவில் பயன்படும்னா, இப்போ திமுக பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயத்துக்கு வந்து ஆள் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டு ஓடிபிலாம் வாங்கி இப்போ நீதிமன்றம் கண்டனம்லாம் தெரிவித்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எந்த விஷயத்தை வந்து மக்கள் வந்து மத்தியில் எடுத்து கொண்டு போய் ரொம்ப நேர்த்தியாக அவங்கள வந்து உள்வாங்கி அவங்கள வந்து இப்போவே நம்ம உறுப்பினர் ஆக்கும் பொழுது, எலெக்ஷன் நெருங்கும் பொழுது உங்களுக்கு பூத் வாரியாக அவங்கள போய் பார்த்து சொல்கிறது, அவங்களுடைய கருத்தியல் ரீதியாக அவங்கள வந்து இது பண்ணுறது, அப்புறம் யாரெல்லாம் உறுப்பினர் சேராமல் இருக்கிறாங்களோ அவங்கள தனியாக லிஸ்ட் அவுட் பண்ணும் பொழுது அவங்கள்ட்ட இந்த திமுக இந்த ஆட்சி காலத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் செஞ்சுருக்கு, எவ்வளோ நன்மை இருக்குது, எவ்வளோ தீமை இருக்கிறது, நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக அவர்களையும் நம்ம டிவிகே சார்பாக வந்து ஓட்டு போட வைக்க முடியும் என்ற ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நகர்த்த முடியும். யார் நம்மால் யார் வெளியாள், அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எதற்காக இருக்கிறாங்க, ஒரு வேளை எலெக்ஷன் வரும்போது காசு கொடுத்தா வாங்கிட்டு போடுற கேட்டகரியாக இருக்கிறாங்களா, இல்லை உண்மையாலுமே வந்து திமுக வந்து பயங்கரமாக எங்களை வாழ வச்சிருச்சுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக. ஸோ அதுக்கு இது ரொம்ப பயன்படும். விஜயுடன் கை கோர்க்கிறாரா ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கடந்த சில நாட்களாக எழுந்து வருது. குறிப்பாக அதை உணர்த்தும் விதமாக இன்றைக்கு மத்திய அரசை கண்டித்து ஒரு கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை ஒதுக்காத மத்திய அரசுக்கு கடும் கண்டனம்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாமே பார்க்கும்போது என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே வருகிறாரா? இந்த கவுண்டமணி சத்யராஜ் ஒரு படத்தில் நடிச்சிருக்கும் போது ஸ்டேஷனில் தூக்கி வச்சுருவாங்க, கண்ணை முடிச்சு பார்த்து, பழனிசாமி நீ இப்படிலாம் பேச மாட்டேன், பழனிசாமி என்ன பொசுக்குன்னு இப்படி பேசிவிட்டேன், வழக்கமாக அப்படி பேச மாட்டேன், 2 ரவுண்டு ஜாஸ்தி அடிச்சு போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி திடீர்னு ஓபிஎஸ் அவர்கள் வந்து மத்திய அரசை கண்டித்து பேசியிருப்பது நகைப்புக்குரியதாக இருக்கே தவிர ஒன்றும் எனக்கு பெரிய அதிர்ச்சிக்குரியதாக இல்லை. இதில் ரொம்ப கிளியர் கட்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக விஜயை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ்ஸை பயன்படுத்துது பிஜேபின்னு தான் நான் பார்க்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். கூட்டணிக்கு என்னோட வா வா வான்னு சிவப்பு கம்பளம் எடுத்து பிஜேபி கூப்பிட்டு கொண்டே இருந்துச்சு. எடப்பாடி இப்போ சமீபமாக ஒரு அழைப்பு கொடுத்தாரு, 2த்தையுமே மறுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிதீவிரமான மோடி அமித்ஷாவுடைய விசுவாசி. அவங்க சொல்லி தான் தர்ம யுத்தத்தை தொடங்கினது, அவங்க சொல்லி தான் வந்து எல்லா வேலையும் பண்ணதுன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி யாராவது கட்சி அலுவலகத்துக்குள்ளே ஆள் அனுப்பிச்சு உடச்சி கிடச்சி இந்த வேலையெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா? 3 முறை உங்களை வந்து ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டிய பிறகும் நீங்கள் எந்த மாதிரி கட்சிக்கு வந்து விசுவாசம் இல்லாத தன்மை நடந்து கொண்டீர்கள்? அதற்கு பிறகு யாருக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓபிஎஸ் வந்து யாருக்கு விசுவாசமாக இருந்தாலும் நமக்கு ஊருக்கே தெரியும், அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் விசுவாசமாக. இப்போது இவங்கள்ட்டேருந்து விலகிற மாதிரி விலகிட்டு எலெக்ஷனுக்கு ஃபண்டுக்கெலாம் நான் ஃபண்டு கொடுக்குறேன், ஓபிஎஸ்ட்டு இல்லாத பணம் கிடையாது, இருந்தாலுமே வந்து இப்போ கொடுக்க போகிறது ஓபிஎஸ் பணமாக இருக்கான்னு வச்சுங்க, அவர் பணம்னு சொல்லிட்டு எங்கிட்ட பிஜேபி கொடுக்குற பணத்தை தான் வாங்கி இந்த பக்கம் டிவியில் கொடுக்கலான்னு பிளான் இருக்கோம். அப்போ நான் வந்து உங்களோட சேர்றேன், நான் மதுரைக்காரன், எனக்கு செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ப வச்சு டிவிகேக்குள்ளே வருவது என்பது டிவிகேக்கு பேராபத்து.
நீங்கள் வந்து எடப்பாடியை சொந்த தொகுதியில் செல்லும் பொழுது மக்கள் வந்து எப்படி மறுதளித்து அவரை விரட்டி அடித்தாங்கன்ற காட்சியில் நம்ம பார்த்தோம். மதுரை மண்ணுக்குள்ளே யார் யாருக்கோ போஸ்ட் இருக்குதுங்க. லெட்டர் பேட் கட்சிக்கெலாம் போஸ்ட்டு பயங்கரமாக ஒட்டியிருக்கானுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்தப்போ சொல்கிறேன். ஓபிஎஸ்க்கு ஒரு போஸ்ட்டும் கிடையாது. மதுரை மண்ணுடைய களமே வேறு. அவன் கொண்டாடுவான். உணவை கொண்டாடுற மாதிரி அரசியல் அங்கே அதிகமாக பேசுவானுங்க, கொண்டாடுவானுங்க. அந்த களத்துக்குள்ளே ஓபிஎஸ்க்கு இடமே இல்லாத அளவுக்கு போயிருக்குனாக்கா, இவர் விஜயோட புகழ் வெளிச்சத்துக்குள்ளே ஓபிஎஸ் உள்ளே வந்து அவருக்கு புகழை தேடிக்க முடியும். நீங்கள் அதிமுகவை எதிர்த்து பலாப்பழத்து சின்னத்தில் உள்ள களம் இறங்கும்பொழுது அவருக்கு எதிராக 5 ஓபிஎஸ் இறக்கி விட்டாங்க ஏற்கனவே. எந்த ஓபிஎஸ்ன்னு தெரியாமல் குழம்பி போய் இப்போ ஓபிஎஸ் நீர்த்து போகக்கூடிய நிலைமையில் திடீர்னு இப்படி ஒரு அவதாரம் எடுக்கிறாருன்னா, அதுக்கு முத நாள் தான் பண்ருட்டி வந்து தந்தி டிவியில் பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து விஜயை நோக்கி இவர் வருவார் அப்படின்ற மாதிரி. அப்போ முழுக்க ரொம்ப கிளியர் கட்டாக பிஜேபி அழகாக வந்து ஓபிஎஸ்ஸை காய நகர்த்தி கொண்டு போய் விஜயோடைய கூடாரத்துக்குள் தள்ளி விஜயை அவர் மூவ் பண்ணுறாரு, எந்த மாதிரி செய்கிறான்றதை காலி பண்ணுவதற்கான வேலையை தான் செய்கிறாங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு காசு தேவை கிடையாது, கரெக்டுங்களா? தளபதிக்கு காசு தேவை கிடையாதுன்னும் பொழுது எலெக்ஷனுக்கு யாரோ எலெக்ஷன் ஃபண்டெல்லாம் கொடுப்பாங்க. ஓபிஎஸ் மூலம் வரக்கூடிய ஃபண்டுன்றது நமக்கு தேவையற்றது. அது வந்து தேவையில்லாத ஆணையை கொண்டு போய் நம்ம உள்ளே விட்டுட்டோம்னா அப்புறம் குத்துதே கூடாதுன்ற மாதிரி ஆகி போயிடும். உங்களுடைய ஒட்டுமொத்த ரகசியங்களும் வந்து வெளியில் போய் உங்களை முடிச்சு விடுறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. இந்த நொடி வரைக்கும் அதிமுக விஜய் அவர்கள் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக திமுக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புன்றது அது வந்து நீங்கள் கற்பனைக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாத நபர்களையெல்லாம் திமுக பேசியிருக்கு. எனக்கு அடுத்து தகவல் சொல்கிறேன். இவங்கெல்லாம் அந்த பேச்சுவார்த்தைக்குள்ளே போயிருக்காங்களான்னு யோசிக்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. ஏன்டா இதுதான்டா அரசியல்ன்ற மாதிரி. அரசியலில் வந்து நம்ம எதையுமே கணிக்க முடியாது, வெளியில் சொன்னால் கேவலம், அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ அதிமுக டிவிகே சேர்ந்தா பிரச்சனை இல்லை, டிவிகேவும் ஓபிஎஸ் சேர்ந்தா பிரச்சனையா? அதிமுக பிஜேபி தூக்கி போட்டுட்டு டிவிகேவும் அதிமுகவும் சேர்ந்துட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, ஓபிஎஸ் மூலம் வரக்கூடிய பணம் எல்லாமே வந்து பிஜேபி அப்படிங்கிறீங்க. அப்போ அதிமுகவும் இவ்வளவு நாள் வந்து பாஜக அழுத்தத்தின் காரணமான இருந்துச்சு. அழுத்தத்தின் காரணமாக இருந்துச்சே தவிர நீங்கள் வந்து அதிமுக பிஜேபியோட வாங்கன்னு சொல்லலை, பிஜேபி தூக்கி எறிஞ்சிட்டு வாங்கன்னு தான் சொல்கிறோம். பிஜேபியை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்றது தான் யதார்த்தமான உண்மை. பட் ஓபிஎஸ் அவர்கள் முழுக்க பிஜேபி விசுவாசி தானே, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நமக்கு வந்து நல்லது செஞ்சிட முடியும்? இன்னைக்கு எடப்பாடி வந்து இன்னைக்கு பாஜக விசுவாசியாக தானே இருக்காரு. விசுவாசின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எடப்பாடி பாஜக விசுவாசின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எடப்பாடி வந்து ஓபிஎஸ் கூட தான் வந்து அவருக்கு விசுவாசின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு, சசிகலாவுக்கு விசுவாசி மாதிரி தோணுச்சு. பட் அவங்கெல்லாம் வந்து என்னைக்கு பிஜேபிக்கு விசுவாசியாக மாறினாங்களோ அதுக்கப்புறமேட்டு எடப்பாடி அவர்கள் அங்கேருந்து தூக்கி வெளியில் எறிஞ்சிட்டாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயத்தின் பேரில் நிர்பந்தத்தின் பேரில் தான் ஓபிஎஸ் கட்டாயத்தின் பேரில் நிர்பந்தத்தின் பேரில் தான் எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபியோடு இருக்கிறான்றது எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப மலம் நெகிழ்ந்தெல்லாம் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மோடி வருகை குறித்து வந்து புகழாரம் பாரியது எடப்பாடியா திமுகவா? நல்லா புரிஞ்சுங்க சார். இந்த அரசியல் நிறைய கூட்டங்களை பேசுறாரு. நாங்க யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன, நாங்க பாஜக கூட கூட்டணி வைப்போம் வைக்காம இருப்போம் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்க. அவ்வளோதான், வைப்போம் வைக்காம இருப்போன்றது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த நொடி வரைக்கும் அண்ணாமலை உள்ளே போந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாருன்னும் பொழுது, பட் எனக்கு என்னன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் விஜயை நோக்கி வருவது விஜய் அவர்களுக்கு நல்லதில்லை, கட்சிக்கு நல்லதில்லை. நாளைக்கு வந்து அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அந்த சூட்சமும் உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கும். கூட இருக்க நபர்கள் சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு சரி வரும். சொல்லாமல் அவர் வராரு, நமக்கு வந்து நல்லது ஃபண்டு கிடைக்குது, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நம்புனீங்கன்னா அது டிவிகேவுடைய வளர்ச்சிக்கு பெருசாக வித்துடாது. அது டிவிகேவுடைய உள் நடக்கக்கூடிய விவகாரங்களை வெளியில் கொண்டு போய் சேர்த்து கட்சியை கொண்டு போய் முச்சந்திக்கு விடுவதற்கு தான் அது வழிவகுக்குமே தவிர பெருசாக வரதுக்கு நல்லது கிடையாது. இல்லை, தென் மாவட்டங்களில் கடந்த எம்பி தேர்தலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் போனதுக்கு காரணமே வந்து ஓபிஎஸ் டிடியோடைய அந்த வாக்கு வங்கி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது விமர்சகர்கள் எல்லாருமே வந்து தென் மாவட்டங்களில் வலுவாக இன்னமும் ஓபிஎஸ் இருக்காருன்னு தானே குறிப்பிடுறாங்க. சார், தென் மாவட்டங்களில் வலுவாக இருக்கிறாரு அப்படின்னாக்கா ஓபிஎஸ் வந்து ஜெயிச்சிருக்கணும்ல. ஏன் ஜெயிக்கல? உங்களால் ஜெயிக்க முடியலையே. டிடிவி ஜெயிச்சாரா? ஜெயிக்க முடியலையே. அண்ணாமலை ஜெயிச்சாப்லையா? ஜெயிக்க முடியலையே. நீங்கள் தென் மாவட்டங்களில் வலுவாக இருக்கிறீங்கன்னாக்கா நீங்கள் ஜெயிக்கலை சார். ஓட்டை லேசாக நீங்கள் லைட்டாக 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க என்டிஏ. 18%க்கு ஒட்டு மொத்தமாக சார் 50 பேர் சேர்ந்து கசமசான்னு குழப்பின இடியாப்பத்தில் இது நான் புழிஞ்சது நீ புழிஞ்சதுன்னா இதை நம்புற மாதிரி இருக்குமா? அது இல்லை, அந்த ஓட் பர்சன்டேஜுங்கிறத குறைத்து நம்ம மதிப்பிட முடியாதுல்ல. குறைச்சி தான் சார் மதிப்பிட முடியும் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஓபிஎஸ்னால் வந்து பெரிய ஓட் பர்சன்டேஜ்லாம் வந்து கெயின் பண்ணிடவே முடியாது. அவருக்கு இன்றைக்கி ஒரு புகழ் வெளிச்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தென் மாவட்டங்களில் அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு வந்து சார், நீங்கள் தென் மாவட்டம் ஊருக்குள்ளே போய் ராமநாதபுரம், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலியில் பகுதியில் நிச்சயமாக இருக்குது. சரி, வாங்க 2 பேரும் கூட சுற்றுப்பயணம் போவோம், போய் ஓபிஎஸ்ஸை பற்றி விசாரிப்போம். முதல்ல போஸ்டரை பார்த்தா தெரிஞ்சிடும். போஸ்டர் செவுறு விளம்பரம் இருக்குல்ல, அதிலே தெரிஞ்சிடும். நீங்கள் போய் ஓபிஎஸ்ஸை பற்றி கேளுங்க. சொந்த தொகுதிக்குள்ளே போய் விசாரிப்போமா? அவருடைய சொந்த தொகுதியில் நான் வரேன் சார்.
உங்களுக்கு எவ்வளோ பேர் அங்கே ஆள் வேணும் சொல்லுங்கள், நானே ஏற்பாடு பண்ணி தரேன். நம்ம அரசியல் களத்துக்குள்ளே எல்லாருக்கிட்டையும் எல்லா ஊர்லேயும் ஆள் வச்சுருக்கிறோம். அழகாக உங்களுக்கு நான் புள்ளி விவரமாக எடுத்து கொடுப்பேன். நான் நமக்கு ஓபிஎஸ் ஆவாசம் தேவையில்லாத சாவாசம், அதை நீங்கள் சேர்த்துக்கிறதுன்றது நல்லதில்லைன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் குத்துதே குடையுது, நாளைக்கு வந்து தோத்துட்டோம் இதாகிட்டோம் அதாகிட்டோன்னு அப்புறம் சில விவகாரங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் சார் நீங்கள் ஓபிஎஸ் உள்ளே வருவது மூலமாக யாருடைய பணத்தேவை பூர்த்தி செய்யப்படலாமே தவிர யாரோ சில தனிப்பட்ட நபர்களுடைய பொருளாதாரமோ அவருடைய பணத்தேவையை பூர்த்தி அடையும். அப்பா ஓபிஎஸ் வந்தார், ஒரு அமௌண்ட் கொடுத்தாருப்பா, நம்ம வாங்கிட்டோம்ப்பா, செட்டில் ஆகிட்டோம்பான்ட்டு நாளைக்கு அவங்களாம் கடைசி வரைக்கும் கட்சி கூட இருக்க மாட்டாங்க. நாளைக்கு இருக்க வேண்டியது விஜய் அவர்களும் ஆனந்த் சார் அவர்கள் தான் இருப்பீங்க. ஸோ நம்ம கட்சிக்கு எது நல்லது எது நல்லது இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா தான் அது நல்லது. இல்லைனாக்கா எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் ஒரு விஜயோடைய நலம் விரும்பியாக நல்லது நடக்கணும், ஒரு மாற்றம் நடக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். எடுத்துக்காது உங்களுடைய விருப்பம். இல்லை, விஜய் இப்போவே பிரச்சாரத்தெல்லாம் தொடங்கிட்டாங்க நிறைய ஊர்லலாம் கட்சிக்காரங்களாம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற கூற்றுப்படி பார்க்கும்போது எடப்பாடி எப்படி அங்கே சிஎம் கேண்டிடேட்டாக விஜய் ஏற்றுக்குவார், அக்செப்ட் பண்ணிக்குவார்? சார் நீங்கள் அது வந்து அவர்கள் 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. அதாவது எப்படின்னாக்கா அரசியல் அனுபவம், யாருக்கான ஓட் பேங்கிங் எவ்வளோ இருக்குது, எந்த மாதிரியான விஷயத்த செஞ்சால் நமக்கு யார் வந்து எவ்வளோ ஆண்டு காலமாக யார் முதல்வராகவோ யார் துணை முதல்வராகவோ அப்புறம் எப்படி ஒரு சர்க்குலேஷனில் இருக்கலாமான்றதெல்லாம் அவங்க உட்காந்து பேச வேண்டிய ஒரு விவகாரம். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள். எடப்பாடி காலி, எடப்பாடிக்கு மவுசே இல்லை, எடப்பாடி முடிஞ்சிட்டாரு, பிஜேபிகிட்ட போய் அவள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாருன்னு சொன்ன நபர்கள் எல்லாருக்கும் நான் தாண்டா இங்கே கிங்குன்ற மாதிரி எடப்பாடி நீங்கள் வளம் வராரா வரலையா? நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வர கூட்டம், ஆர்கனைஸ் பண்ணாத வர கூட்டம்ன்றது 2வது பட்சம். கூட்டத்தை காட்டுவதற்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவதற்கு இன்றைக்கு எடப்பாடியால் முடிகிறதுன்னும் போது எடப்பாடிக்கு புது டீம் இறங்கியிருக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த டீம் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம். இப்போ புது டீம். இப்போ யார் டீம் வச்சு சுற்றுறீங்கல்ல, அதிமுக சார்பாக இறங்கியிருக்க டீம் வந்து சரியான டீம். அவன் எவ்வளோ வெல் பிளான்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறான் பாருங்கள். 23ஆம் தேதி முடிய வேண்டிய சுற்றுப்பயணம் 8ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 8ஆம் தேதி வரைக்கும் அதை வந்து அடுத்து கொண்டு போயிருக்காங்க நம்மளுது. அப்போது எடப்பாடி இது மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறார், யாருக்கு சொல்ல விரும்புகிறார் நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் தன் சொந்த கட்சிக்காரர்கள் சொல்ல விரும்புகிறார். எத்தனை பேர் வந்தாலும் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவின்னு சொன்னாலும் இங்கே நான் தாண்டா கிங்கு, மக்கள் என்னை மறக்கல, என்னை எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணுறான் பாருன்றதை அங்கே காட்டுறாரா? 2வது, பிஜேபி நல்லா பார்த்துக்க, நீ ஏன் முதுகில் ஏறி சவாரி பண்ணால் தான் உனக்கு எதாவது கிடைக்குமே தவிர முதுகில் ஏறி சவாரி பண்ணுற காலம் அந்த கூட்டத்தில் பாஜக தொண்டர்கள் தானே வர்றாங்க. எங்கள் 4 பேர் துண்டாட்டினாக்கா தொண்டர் ஆயிடுவானா? இதெல்லாம் என்னங்க? இல்லை, 11% வாங்கின கட்சி வந்து நீங்கள் குறைத்து மதிப்பிடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அவங்கள நான் மதிக்கவே இல்லை. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, புரியுதுங்களா? நீங்கள் யார் நான் கேட்குற, நீ தனிச்சு நின்று பிஜேபி செஞ்சுட்டு பார்ப்போம், முடியுமா உன்னால்? முடிஞ்சிடுமா? கடந்த முறை தான் நின்னாங்களே. என்னன்ட்டு பிஜேபி மட்டுமா? பிஜேபி மட்டும் தனியாக நில்லு. ஏன் அப்புறம் நொல்ல சொல்ல ஊருக்காக இருக்கான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு உட்காந்துருக்க? நில்லு. எடப்பாடி நிற்க முடியும், ஏன்னா இது சட்டமன்றம், நாடாளுமன்றம் கிடையாது. இங்கே உங்கள் பருப்பு வேகாது. அப்போது இவரை வச்சு தான் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்ன்றத அவர் திருப்பி அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண விரும்புகிறாரு பிஜேபிக்கு. என்ன வச்சு தான் ராஜா உனக்கு 4 சீட்டு, இப்போவும் என்னை வச்சு என்னை அனுசரித்தாதான் நான் முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசுகிற மாதிரி 4 பேர் பேசிட்டு இருந்தேன்னா பார்த்துக்க, எந்த நேரம் வேணாலும் போடாண்டு போயிடுவேன்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. 3வது, விஜய் அவர்களுக்கும் இந்த விஷயத்தை மெசேஜ் கன்வே பண்ணுறாரு. நான் எவ்வளோ பெரிய ஆளுமை இருக்குது எனக்கு, இன்னமும் எனக்கு செல்வாக்கு இருக்குது. 234 தொகுதி நம்ம ஏற்கனவே எவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக அதிமுக இருந்திருக்கிறது, இன்றைக்கும் எவ்வளோ இருக்கும், இன்றைக்கும் வந்து வார்டுதோறும் பூத்தோறும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம 2 பேரும் ஒன்றிணைஞ்சால் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு காலம் மாறும்பொழுது நான் பிஜேபி விட்டு வந்துட்டு நம்ம சேர்ந்துக்கலாம். இது 3 பேருக்குமான மெசேஜாக பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு அவங்க கட்சி தொண்டர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், பிஜேபி, விஜய் அவர்கள். 4வது, ஸ்டாலின் அவர்களே, தவழ்ந்து போனேன் நீ வந்து அப்பனும் பிள்ளையும் மாறி மாறி கேவலப்படுத்துனீங்கள்ல, இன்றைக்கி நான் தவழ்ந்து போகிறேன், இந்த சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸில் போகிறேன்னு சொல்கிறீங்களே, நான் எதில் போகிறேன் எப்படி போகிறேன்னு முக்கியம் இல்லை, நான் போனால் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறான்னு பாருப்பா. நீ போய் பாரு. சொல்கிறாங்கல்ல, நீ ஆம்பளை பார்த்தா வந்து போஸ்க்குன்னு கையை எடுத்துக்கிறீங்க, விமர்சனம் வந்துச்சா இல்லையா? ஒரு வயது முந்த நபர் தொட வராரு, எடுத்துடுறாரு. லேடிஸ் கை கொடுக்கும்போது கை கொடுத்து 6 வாரம் நிறுத்தி கை கொடுத்துட்டு போனான்றது ஒரு விமர்சனம் வந்துச்சில்ல, ஒரு காணொலி வந்துச்சில்ல. இன்றைக்கு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக எடப்பாடியை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசிய பொழுதெல்லாம் எடப்பாடி ரொம்ப நாகரிகமாக போயிட்டு இருந்தாருன்னா இப்போ எப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு? நீ 1 அடித்தா நான் 2 அடிப்பேன் அடிக்கிறார்ல. ஸோ அரசியலுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அதை தாண்டி இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்குமான ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி எடப்பாடி போக ஆரம்பிக்கிறாரு. இல்லை, அவர் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. இருக்கும்போது எப்படி கூட்டணி ஆட்சிக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு விடுக்கிற விஜய் வந்து அங்கே போவார்? அதிகார பகிர்வே இல்லாத எப்படி போவார்? நேற்று வரைக்கும் தான் நான் பிஜேபி கூட போக மாட்டேன்னு எடப்பாடி சொன்னார். இன்றைக்கி போல
அரசியல் நொடிக்கு நொடி களம் மாறும் சார். அரசியல்வாதி சொல்கிற பேச்செல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப தீர்க்கமாலாம் எடுத்துக்க முடியாது. கொடுக்குற வாக்குறுதி மட்டும்தான் முக்கியம். புரியுதுங்களா? இப்போ பொதுமக்கள் சொல்ற மாதிரி அரசியல் எல்லாமே சாக்கடை தான். அரசியலில் சாத்தியம் சாக்கடைன்னு இல்லை, எதுவும் சாத்தியம்ன்றது தான் அரசியல். எல்லாமே சாக்கடைனாக்கா அப்புறம் வந்து இந்த சாக்கடையை தேர்வு பண்ணுறதுக்காக தானே எத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க. நீங்களும் வாங்க சரி பண்ணுவோம். கரெக்டுங்களா? அரசியலை சாக்கடை என்பதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். அரசியல் வந்து சாக்கடை கிடையாது. அப்போ உச்சபட்சமாக படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து கலெக்டர்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அத்தனை அதிகாரிகளும் யார் கண்ட்ரோலில் இருக்கீங்க? சாக்கடை கண்ட்ரோல்னு சொல்லுவீங்களா? படித்து அவ்வளோ பெரிய கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல அது. இல்ல அதனால் பொதுமக்களுடைய எண்ணங்கள் அது அதைத்தான் நானும் கேட்குறேன். அதே பொதுமக்கள்கிட்ட தான் கேட்குறேன். அப்போ நீங்கள் வந்து அவ்வளோ படித்து இன்றைக்கி வந்து மேம்பட்டு ஒரு அரசாங்கத்துலேருந்து வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கட்டும், ஒரு மருத்துவர்லேருந்து செவிலியர்லேருந்து எல்லாத்தையும் வந்து சாக்கடைக்கு கீழே தாண்டின்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? இதெல்லாம் ஏற்புக்குரியதில்லை தான். அந்த காலத்தில் எவனோ பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு போயிருக்கானுங்க. நான் சொல்கிறது அரசியல் சாக்கடை கிடையாது. அரசியல் என்பது ஒவ்வொரு துறையும் இங்கே ஒவ்வொன்றையும் வந்து பரிசுத்தப்படுத்தி மேன்மைப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது. ஆனால் இங்கே உள்ளே வரவன் அவன் போய் சாக்கடைக்குள்ளே உட்காந்துக்கிறான். அதான் பிரச்சனை. அவன் கக்கூஸ்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் இருக்கிற பணத்தெல்லாம் வாங்கி கொள்ளடிச்சு உட்காந்துக்கிட்டு வெளியில் வந்து புனிதர் வேஷம் போடுறான்ல. அதனால தான் இந்த பேர் வர ஆரம்பிச்சே தவிர, ஸோ எடப்பாடி சொல்ல வேண்டிய மெசேஜை வேறு மாதிரி கன்வே பண்ணுறாரு. ஸோ அரசியல் களம் இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. திமுக சொன்ன பொய்கள் என்னென்ன அப்படிங்கிற ரீதியில் ஒரு பட்டியலிட்டு ஒரு புத்தகமாக வெளியிட இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு பாமக தலைவர் அன்புமணி அவர்கள். தற்போது தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம்னு சொல்லிட்டு ஒரு நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிற வேளையில் இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி கருதுறீங்க? புக்கு போடுவீங்க, சேல்ஸ் ஆகுமா? இல்லை, ஏற்கனவே அதிமுக குறித்து கழகங்களின் கதைன்னு சொல்லிலாம் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் வெளியிட்டு இருந்தாங்க. சரி, என்ன அதோட இம்பேக்ட் என்ன சார்? சார் நீங்கள் எலெக்ஷன் வந்தோடனே குரலை வித்த காட்டுற மாதிரி அப்பப்போக்கு திடீர்னு புதுசாக ஒன்று வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு வேலை பார்த்தீங்களா? அதே போல் இன்றைக்கி வந்து திமுக சொல்லி இப்போ பொய்கள்னு புத்தகம் போட்டிங்கனாக்கா வரும். இந்த நம்ம ரூம் அளவுக்கு கூட அடுக்கலாம்னு வச்சுக்க அந்த புத்தகத்தை. அவ்வளோ புத்தகம் போட முடியும். பட் அதை வந்து நீங்கள் எடுத்து செல்வதை விட உங்களிடம் திருப்பி கேள்வி எழுப்புவாங்க. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்னு வைக்கிறீங்க, விவசாயிகளுக்காக வந்து நாங்கள் குரல் கொடுப்போம்னு சொல்கிறோம். நீங்கள் பரந்தூர் மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, ஒரு முறை தான் சார் ஊருக்குள்ளே வந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் காணா போயிட்டாங்க. யார்கிட்ட காம்ப்ரமைஸ் பேசினாங்க? திமுகட்டியா பிஜேபிட்டா? எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் நீங்கள் வரல அப்பலாம்? இல்லை, 8 வழிச்சாலை திட்டத்துக்கு எதிராக பரந்தூர் என்எல்சிக்கு எதிராக போராடக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், பல்வேறு தரப்பு மக்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து விவசாயத்துக்காட்டி போய் நின்றுருக்கேன். பரந்தூர் நான் கேட்குறேன். பரந்தூருக்கும் போனாங்க சார். அதுதான் சார், கூட்டம்லாம் போட்டார். அதைத்தான் சொல்கிறேன். ஒரு முறை வந்தாராம், அதுக்கப்புறமேட்டு காணாம். இவ்வளோ வருஷம் காணாமலே போயிட்டார். திடீர்னு இன்றைக்கி வந்து முளைச்சி நின்றுட்டு நான் வந்து புத்தகம் போடுறேன்றீங்களே என்னன்னு கேட்பாங்க. சிப்காட்டுக்காக தொடர்ந்து கையகப்படுத்துனது எல்லாமே விவசாய நிலம். 80% விவசாய நிலங்கள். அப்போல்லாம் அன்புமணி எங்கே போனீங்க? என்ன பண்ணீங்க? அப்போ உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை இருக்குது. இங்கே நான் பெரியாளா நீ பெரியாளான்னு காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்காக இன்றைக்கு வந்து நீங்கள் கேள்வி எழுப்புவது போல் திமுகவை கேள்வி எழுப்புறீங்க. நல்ல விஷயம், திமுக கேள்வி கேளுங்க, வேணான்னு சொல்லலை. பட் அதே சமயத்தில் நீங்கள் வந்து நீங்களும் பிஜேபியோட தான் வந்து இணக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறீங்க. அங்கே தான் போகணுன்னு ஆசைப்பட்டு போய் நின்னீங்க. இதில் நான் யாரை நம்புறதுன்னு என் மக்களுக்கு எவ்வளோ பெரிய குழப்பம் ஏற்படும் சொல்லுங்கள் பாப்பா. யாரைப்பா நம்புறது? அப்போ பிஜேபியோடு இணக்கமாக செல்லாத ஒரே கட்சினா டிவிக்கு மட்டும்தானே. வேறு எந்த கட்சி தான் இணக்கமாக செல்ல? அண்ணன் திரும்ப செல்ல மாட்டார் அவர். ஆனால் திமுக கூட இருக்கிறது ஒன்று தான், பிஜேபி கூட இருக்கிறது ஒன்று தான் வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம மாற்றத்தை நோக்கி நிச்சயமாக நம்ம ஒரு மாறுதலை ஏற்படுத்தணும்னாக்கா இந்த முறை எனக்கு தெரிஞ்சு தனிப்பெரும்பான்மை பெற்று ஒரு கட்சி ஆட்சி அமைக்குமானால் அது பெரிய டவுட்ஃபுல். தொங்கு சட்டசபை தான் அமையும். அதற்கான வாய்ப்பை, அதற்கான காலத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு தான் இருக்கணும் பொழுது. ஸோ இது அமையும் பொழுது அதிகார பகிர்வு நிச்சயமாக கொடுத்தா தான் அது நடந்தாகும். அப்போ அதிகார பகிர்வு கொடுக்கும் பொழுது திமுக வந்து எங்களுக்கு எதிராக, சிறுபான்மைக்கு எதிராக ஒரு வேலையோ, அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக அதிமுக வந்து நாளைக்கு வந்து வக்ஃப் போர்டு சொத்தில் கை வைக்கிறதுக்கான விஷயத்தை சைன் பண்ணுறதுக்கோ விஜய் அவர்கள் அனுமதிக்க முடியாதுன்னும் பொழுது அப்போது இது ஒரு மாற்றம். இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த முறை இருக்கக்கூடிய எலெக்ஷன் ஏற்படுத்தும். தனி பெரும்பான்மையோடு யாரும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மேபி இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் காலம் மாறலாம். பட் இன்றைக்கி யதார்த்தம் இதுதான். விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து நிறைய கூட்டங்களை வந்து பேசினேன். தமிழ்நாடு அரசுக்கிட்டும் கோரிக்கையெல்லாம் வச்சேன், ஆனால் அது சரி செய்யலை. ஆனால் பிரதமர்கிட்ட சொன்ன உடனே வந்து அது சரி செய்யப்பட்டிருக்கு. இந்த விவசாயிகளுக்கு லோன் வாங்கும்போது இந்த சிபில் ஸ்கோர் கேட்குற அந்த விஷயத்துலேருந்து பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். இபிஎஸும் இப்போ மோடியும் அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது தானே உணர்த்துது. ஒரு சொன்னால் உடனே செய்ய வேண்டிய இடமா தானே இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் பவரில். ஓட்டு வாங்கி ஆகணும்ல. நாங்கள் 2 பேரும் கூட்டணின்னு சொல்லியாச்சு. இபிஎஸ் மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறது வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அதை உடனே செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லும்போது அப்போ பாருங்கள், நாளைக்கு நாங்கள் 2 பேரும் ஜெயிச்சாக்கா இபிஎஸ் என்ன சொன்னாலும் மோடி கேட்டுக்கிட்டே இருப்பார், இன்னும் செஞ்சு கொடுப்பார். அப்போ தமிழ்நாட்டுக்கு நலன் கிடச்சிரும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துகிறார்கள். புரியுதுங்களா? ஆனால்
நாளைக்கு நடக்கிற விஷயம் என்ன வேணா இருக்கட்டும், பட் இன்னைக்கு இவர் சொன்ன விஷயத்தில் அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு, ஓகே ரைட். அதே சமயத்தில் மாநில அரசு கேட்டிங்களா, மாநில அரசு இத்தனை ஆண்டு காலம் அதிமுக திமுக ஆட்சி செஞ்சு எங்களால் விவசாயிகள் வந்து அரும்பாடுபட்டு உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய நெல்லை வாங்கி பதப்படுத்துவதற்கு ஒரு குடோன் கட்டுவதற்கு எங்களுக்கு துப்பு இல்லை, எங்கள்கிட்ட நிதி இல்லை, விவசாயி பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. மோடி அவர்களே நீங்களும் தமிழ்நாடு முழுக்க வந்து தானியத்தை பதப்படுத்த ஒரு குடோன் கட்டி கொடுங்கன்னு கூடுதலாக எடப்பாடி ஒரு கோரிக்கை வச்சான்னு வச்சுங்களேன், என் விவசாயி தெருவில் நிற்க மாட்டான். அவன் ஆடை விற்று மாடை விற்று நகையை விற்று அவன் வந்து கடன் வாங்கி உட்காந்து அவன் வந்து உங்களுக்கு அரும்பாடுபட்டு உற்பத்தி பண்ணி கொடுத்தாக்கா இப்போ பருவநிலை மாற்றத்தில் எப்போ மழை வருதுன்னே தெரில, எல்லாம் வந்து நினைஞ்சு வேஸ்ட்டாக போகுது, யாருக்குமே பயன் இல்லாமல் ரோட்டில் போட்டு அவன் வந்து கடனாளி ஆகிறதுக்கா சார் இருக்குது நாடு? இதை கோரிக்கையை வச்ச இபிஎஸ் அவர்கள் சேர்த்து இன்னொரு கோரிக்கையை வைங்க, தமிழ்நாடு முழுக்க குடோன் கட்டி கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா உங்கள்கிட்ட தான் காசு இல்லைல்ல, திமுக அரசாங்கத்துக்கு காசு இல்லை, அதிமுக அரசாங்கம் ஆட்சி செய்யும்போதும் காசு இல்லைல்ல ஒரு குடோன் கட்டுவதற்கு. தயவு செஞ்சு நீங்கள் இதை வந்து மோடி கொடுத்து செஞ்சு கொடுங்க, எனக்கு தேவை அல்டிமேட்டாக என் மக்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பேருந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.